மாற்று ஜாதியில் திருமணம் செய்வதற்கு கட்டாயம் கூடாதுன்னு சொல்றதுக்கு அடிப்படையான காரணம் என்ன? மேயிறது வனமா இருந்தாலும் சேர்றது இனமா இருக்கணும். எங்க வேணாலும் போய் வாழலாம் சார். ஆனா சேரணும் அப்படின்னா அவங்களுக்குள்ளே தான் சார். படி என்ன வேணா செய், ஆனா கல்யாணம் பண்ணா ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ணணும். ஏன் பண்ணணும்னு கேக்குறேன். தமிழ் சாதிகள்ல ஒவ்வொரு சாதிகளுமே தமிழ் சாதியா? ஆமா சார். உன்ன மாதிரி அங்கங்க அடமொழி வச்சு வாழ்ற வழி இல்ல. நாங்க ஆண்டாண்டு காலமா பரம்பரை அடமொழியோட வாழ்ற குடும்பம்டா. ஒரே ஜாதியில் நீங்கள் திருமணம் செய்தால்தான் நம்முடைய வாழ்வியலும் நம்முடைய வரலாறும் பாதுகாக்கப்படும். நீங்க கலப்பு திருமணம் செய்தால் அதுல என்ன ஒரு வாழ்வியல் இருக்கு? அதுல வாழ்வியல் கிடையாது, அதுல ஒரு வரலாறு கிடையாது. மோசமான ஆள். நாங்க ரொம்ப கேவலமான ஆளு. கேவலமான ஆள்னா எந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம் சார். ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ணா குடும்பத்துல ஒத்துமை இருக்கும் சார். தேவையில்லாத அந்நியர்களோட பிரச்சனைகள் எதுவும் நமக்கு இருக்காது. ஜாதி வித்து ஜாதி பண்ணும்போது அதனால வீட்டுல குழப்பங்கள் வரும் சார். ஒரே ஜாதியில கல்யாணம் பண்ணா பிரச்சனை வந்ததே இல்ல, டிவோர்ஸ் போனதே இல்ல. வர்றேன் பூரா மொத்தமா என்னையவே குறி வச்சு வந்தா என்னடா பண்றது? நான் வந்து இன்டர்காஸ்ட் மேரேஜ் தான் சார். நீங்க வந்து இந்த ஜாதிக்காரங்க அப்படிங்கறங்காட்டி இங்க வந்து தண்ணி பிடிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அங்க வந்து நிறைய குழந்தைங்க வந்து விளையாண்டுட்டு இருக்காங்க. என்னோட குழந்தைங்க என்ன கேட்காங்கன்னா, மம்மி நானும் அங்க போய் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இல்ல நம்மலாம் அங்க போக கூடாது. ஏன் போக கூடாதுன்னு என் குழந்தை அந்த இடத்துல கேட்கும்போது, ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு நான் சொல்லி கொடுப்பேனா, இல்ல நம்ம இந்த ஜாதி அதனால நம்ம ஒதுக்கி வச்சிருக்காங்க நான் சொல்லி கொடுப்பேனா? நீங்க ஆக்சுவலி ஜாதிகளடி பாப்பா தான் சொல்லணும். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் வேற வேற ஜாதியில கல்யாணம் பண்ணிட்டீங்க. அதுல என்ன பிரச்சனை? ஜாதி மாதிரி திருமணம் பண்ணா அந்த இடத்துல அசிங்க அவமானம் இருக்குன்னு சொல்றேன். இதே நான் ஏன் ஜாதியில கல்யாணம் பண்ணிருந்தா அப்படி கேட்க மாட்டாங்களே. நீ வேணா சண்டைக்கு வாடா, நீ வேணா சண்டைக்கு வா, வாடா வந்து வாடுறா, வந்து வாடுறா, வா நீ வேணா சண்டைக்கு வா. நான் ஜாதி சண்டை போடுறேங்கிறீங்க. சண்டை போட்டு நீங்க இங்க தானே உட்காரணும், இங்க இருந்து அங்க உட்காந்துக்கிறீங்க. ஜாதி மாதிரி திருமணம் பண்ணி நான் பட்ட அசிங்க அவங்க படக்கூடாது அப்படின்னு சொல்றதுக்கு வேண்டிதான் இந்த இடத்துல உட்கார்ந்துருக்கேன். என்ன பேசுறேன்னு புரியுது, நீங்க கை தட்டுறீங்கன்னு புரியல. சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. அந்த பொண்ணு நான் ஒரு பெரிய கஷ்டத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்லுது. கொஞ்சம் கூட ஒரு கூச்சராச்சமே இல்லாம கை தட்டுறீங்க எல்லாரும். அந்த பொண்ணு என்ன சொல்லுது? சாதி மாதிரி திருமணம் பண்ணதுனால தான் நான் இப்ப கஷ்டப்படுறேன், யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்லுது. அதுக்கு தான் நாங்க கை தட்டுறோம். இந்த சார்லியோ கொஞ்சம் ஒரிஜினல் ஐட்டங்காரனை பாத்தீங்கன்னா நீ மூச்சா போயிடுவேன்னு நான் சொல்றேன். நீ என்ன சொல்ற? நீங்க கை தட்டினா என்ன அர்த்தம்னா, ஆமா ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ண நானும் அதை பண்ணுவேன்னு அர்த்தம் கிடையாது சார். இப்பவாது நீ உணர்ந்து இருக்கிறியேன்னு சொல்றேன். ஜாதி மாதிரி கல்யாணம் பண்ணிட்டாங்க, இப்ப அவங்களுக்கு நடந்த கொடுமை நடக்கலாமா நடக்க கூடாதா? சாதி மாதிரி கல்யாணமே நடக்க கூடாது. அது நடந்தா தானே இது நடக்குது. ஒரு சின்ன விஷயம் சார், ஏன்னா இனத்தோட தான் சார் சேரணும். இது மாறுச்சுன்னா அது அறிவியலுக்கு மாறணும். யாருங்க இவரு? பாக்குறதுக்கு காமெடி பீஸா இருக்கு. அவர் பேசும்போது தமிழ் ஒரு இனம்ங்கறாரு, நீங்க ஜாதிய இனம்ங்கறீங்க. எது இனம்? மாடு இனம், ஆடு இனம், மனுஷ இனம். சாதி இனம் தான் சார். அதுல மாறுனா குழப்பங்கள் வரும். ஏண்டா இது என்ன கரக டிப்ரஷன்ல இருக்கேன்னு வந்திருக்கேன். நீங்க இனத்தோட தெரியும் சேரும். நீங்க சிங்கத்தை பார்த்தா சிங்கம் தெரியும், புலியை பார்த்தா புலியும் தெரியும். உங்க இனத்தை கண்டுபிடிங்க சார். இங்க வாங்க சார், சொல்லுங்க. ஏன் இனம் இந்த இருக்கு சார். தமிழ்ல ஒரு இனம்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னு சொல்றதுக்கு இங்க ஒரு 4-5 ஜீவன்கள் சிரிக்கிறாங்க. அப்ப இவங்கள எங்க இனமே கிடையாது. இன்னும் புரியலையே. எனக்கு மட்டும் புரிஞ்சா? சொன்னதை கேட்டுக்கிட்டு இருந்தேன்ல, அந்த மாதிரி கேட்டுக்கோங்க. நான் இப்பவும் தெளிவா சொல்றேன் சார். நான் இப்ப இந்த கூட்டத்துக்கு வந்திருக்கேன். இதுதான் யாழ். உங்க ஜாதியே ஒரு இனம்னு சொல்றீங்க, அப்ப இனத்தை பார்த்தா தெரியணும். எனக்கு தெரியல சார். ஜாதி இனம் கிடையாது. உட்காருங்க. ஜாதி இனம் இருக்கு, ஏன் இனங்க இல்ல சார். இதுக்கு வந்து நம்ம ஒன்னும் சொல்ல முடியல. அந்த அம்மா ஒன்னு சொல்லுமோ ஒன்னு சொன்னாங்க. நான் வந்து ஜாதி மாதிரி திருமணம் பண்ணதுனால எனக்கு நிறைய கொடுமைகள் வந்துச்சு. அப்படி சொல்லும் போது யாருக்குமே ஒரு குற்ற உணர்ச்சி அவன் ஆட்படவே இல்லையா? அவர்கள் கலப்பு திருமணம் செய்ததால் தான் இத்தகைய நிகழ்வு நடந்தது என்று நினைக்கும் போது அது அதைவிட குற்ற உணர்ச்சியாக இருக்கிறது. என்னங்க என்னால நம்பவே முடியல. நிஜமாவே ஒரு பிச்சைக்கார நேர்ல நிக்கிற மாதிரி இருக்குங்க. நீங்க தப்பு பண்ணதுனாலதான் தண்டனை. எது தப்பு? கலப்பு திருமணம் செய்வது தவறு. அந்த தவறுக்கான தண்டனையை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள். என்னுடைய பண்பாட்டையும் நாகரிகத்தையும் நான் காக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை ஏன் நீங்க கெடுக்கிறீங்க? நான் ஒரு பரதேசி, என்ன சுத்தி ஏகப்பட்ட பரதேசி. ஒரே நாளத்துக்குள்ள வெவ்வேறு ஜாதி திருமணம் செஞ்சுக்கிறோம். நாளைக்கு போய் தெலுங்கு, கன்னடா, மலையாளத்துல பண்றோம். தமிழுக்கான சேஃப்டி என்ன சார்? இதுக்கெல்லாம் ஒன்னும் குறைச்சலடா. திருட்டு பயடா நீ. தமிழ் என்று பெருமை பாடும் இந்த தமிழ்நாட்டிலே தமிழுக்கான சேஃப்டி இல்லை என்றால் என்ன சேஃப்டி இல்ல? மற்ற மொழிகள் நமது மொழியின் மேல் ஆதிக்கம் செலுத்திவிடும் என்ற அச்சம் எங்களுக்கு உள்ளது சார். எப்படி ஆதிக்கம் செலுத்தும் சார். எப்படின்னு கேட்கணும். என்ன குறுகுறுன்னு பாக்குறீங்க? தெலுங்கு அப்புறம் தமிழ் இந்த மாதிரி கல்யாணம் பண்றாங்க. அந்த குழந்தை நீங்க எது சார் பேசும்? எந்த மொழி சொல்லி கொடுத்தாலும் பேசும். சப்போஸ் தெலுங்கு ஆதிக்கம் செலுத்தினா என்ன பண்ணுவீங்க? சப்போஸ் ஆங்கில வார்த்தையாச்சே. இல்ல இங்க பாருங்க சார், எரிச்சல் வருது. நான் கெட்ட வார்த்தையில திட்டி போடுவேன். ரத்தம் கொதிக்குது உன்னை பார்க்க. உங்களை காட்டிலும் எனக்கு தமிழ் பற்று அதிகம் ஐயா. நீங்கள் தமிழ் கதைக்கிறீர்கள் என்று ஆங்கிலத்தில் கதைத்தால் நான் உங்களை விட மாட்டேன். இல்ல பேச தேவையில்லாம என்ன பேசுவீங்களாடா? பேச
பேசினா உள்ள வச்சு நவுத்திடுவானுங்க தானே. எல்லாரும் காந்தியவான் மாதிரி பேசுறீங்க. அந்த அம்மா அவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது ஒருத்தர் மூஞ்சில கூட குற்ற உணர்ச்சி இல்ல. கொலை வெறியில இருக்கேன், மரியாதையா வெளியே போயிரு, இல்லைன்னா தொங்குறது அர்த்தம். எனக்கு இவ்வளவு பிரச்சனை அனுபவிச்சேன், என் குழந்தைய இன்னொரு குழந்தை விளையாட விட மாட்டேங்காங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் கூட உங்களுக்கு குற்ற உணர்ச்சி இல்லைன்னா மனிதனையும் செத்தே போச்சு. பச்சை குழந்தை கூட விளையாட விடாதது அந்த சமூகம், அந்த சமுதாயத்துல. அந்த சமூகத்தை நீங்க எல்லாம் கண்டிக்கலாங்க, கைத்தட்டி சிரிச்சீங்க. இப்ப அந்த பிள்ளை நடந்த அநீதிங்கிறீங்க. அப்ப அநீதிக்கு எதிராக குரல் கொடுக்கணும்ல, சம்பந்தமே இல்லாம ஏதோ குரல் கொடுக்குறீங்க. நீ வர வர ரொம்ப கோவப்படுற சிங்கம். கோபப்படுறானா? ஆமா, சீக்கிரம் கோபப்பட தான் செய்யும். ஒருவேளை ஜாதி மாதிரி திருமணம் செய்து விட்டால் உங்கள் சமூகம் என்ன செய்யும்? நிச்சயமா ஒதுக்கிதான் வைப்போம். எங்களுடைய குலதெய்வ கோயில்ல போய் அவங்களுக்கு நமக்கு எந்த ஒரு வேற்றுமை கிடையாதுன்னு சொல்லி மண்ணவாரி தூத்திட்டு அவங்க எப்படி வேணாலும் போயிட்டு போறாங்க அப்படின்னு வந்து என்ன நாசமா போன்னு சொல்லுவீங்களா? என்ன சொல்லுவீங்க? அது எப்படியே நாங்க அந்த டயத்துல எங்க கோவம் என்னென்ன வருதோ அந்த மாதிரி என்ன மைண்ட்ல இருக்கோ அதான் சொல்லுவேன். எல்லா பைத்தியங்களுமே மென்டல் ஹாஸ்பிட்டல்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. சில பைத்தியங்க ஊருக்குள்ளேயும் சுத்திட்டு தான் இருக்கு, என்ன பண்றது? அப்ப அந்த மாதிரி சட்டத்திட்டங்கள் அவங்களுக்கு சாதகமா இருக்கு. எங்க தாத்தா காலம் அவங்க பாட்டியங்காலத்துல மாதிரி போனா பிரச்சனை வன்முறை சார்ந்து போயிடும். சட்டத்துக்கு பயந்து நீங்க இதெல்லாம் பண்ணிடுறீங்க. ஆமா, சட்டத்துல நீங்க நாங்க அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு தானே இருக்கு. கொடுத்து வாங்கியிருக்கேன். பெரிய விஷயம். இது உனக்கு ஒரு பெருமையாடா அப்படின்னு உங்களுக்கு தெரியாதுல்ல, நீங்களும் அந்த உணர்வு பூர்வமான பகுதியில இருந்தா வந்திருக்கீங்க. நீங்க ஜாதி வெறியா இருக்குன்னா என் மேல பூசக்கூடாது. நான் சொல்லிட்டுமா, நானே ஜாதி மேல கல்யாணம் மொட்டை அடிச்சு அந்த கருமாதி விசேஷம் இருக்குல்ல, அதை முடிச்சிருவோம். அதையும் மீறி மன வேதனைனா அந்த 2 முன்னாடி எங்க உயிரை மாச்சுக்கணும். நான் இன்னொன்னு கேக்குறேன், அவரவர் சாதியில பொண்ணு மாப்பிளையே கிடையாதா? என் வீட்டு ரேஷன் கார்டுல உங்க பேர் நான் எப்படி சார் சேர்க்க முடியும்? நீ எல்லாம் ஒரு ஆளு, உனக்கெல்லாம் ஒரு பெரிய மைனர் நினைப்பு. நீங்க சொன்னீங்கல்ல உங்க ஜாதியில ஏன் ஒரே ஜாதியில பொண்ணு மாப்பிள்ள இல்லையான்னு. என்னோட சொந்த அக்காவை ஒரே ஜாதியில கட்டி கொடுத்து 8 மாசம் கேள்விக்குறியா உட்கார்ந்து இருந்தோம். இந்த ஷோ கோடிக்கணக்கான மக்கள் பார்த்துட்டு இருக்கிறது. நீங்க பேசுற ஆதிக்கம் ஜாதிய டூலா வச்சு பண்றதுனால இன்னும் எத்தனை கொல்ல போறாங்க. அவனை ஜிங்கன மணி சாங்க ஆட சொல்லு. அவனுக்கே ஜிங்கு ஜிங்குன்னு ஒரு மணி ஆடிட்டா இருக்கு. காதல் பண்ணவங்க அவ்வளவு பேரும் வாழ்ந்துட்டீங்களோ? 70% நடு வீதியில் நிக்கிறாங்க காதல் திருமணம் பண்ணவங்க. 70% இந்த கதை இந்த கதைல விடாதீங்க. எங்களுக்கு ஜாதி தான் சார் முக்கியம். தம்பி, உங்களோட ரெஸ்பான்ஸ் என்ன? எனக்கு யாரு பிடிச்சிருக்கோ அவங்க தான் மேரேஜ் பண்ணுவேன். அப்படி இருந்தா நாங்க சேர்த்துக்க மாட்டோம் சார். அவங்க ஒதுக்கி வச்சாலும் பரவாயில்ல சார், எனக்கு பரவாயில்ல வேணாம். அவன் உங்க பதில் சொல்லிட்டான். நீங்க ஒதுக்கி வச்சா ஒதுக்கி வச்சீங்க, எனக்கு பிரச்சனை இல்லைன்னுட்டான். நீங்க அவனுக்கு தண்டனை கொடுத்தா நினைக்கிறீங்க, அவன் விடுதலை பெற்று தான் நினைக்கிறான். ரெண்டா மார்டல் காம்பேட்ல வர மாதிரி ஃபெட்டாலிட்டியா வந்திரணும் அவனை எல்லாம். ரெண்டா அப்பதான் இந்த மாதிரி தப்புகள் நடக்காம இருக்கும். போயிரு சப்பு சப்புன்னு அரைஞ்சிரே, போயிரு இரிட்டேட் பண்ணாத. பார்த்த உடனே அவங்கள புடிச்சு போய் வர்றதுதான் காதல். அவங்க என்ன சாதி என்ன மதம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் வர்றது அது காதலே கிடையாதுங்க. இப்ப குழந்தையை பெத்து பால் ஊட்டி இதுல வளர்த்து வைப்பாங்க, நீங்க வந்து கூட்டிட்டு போவீங்க, நாங்க வேடிக்கை பார்த்துட்டே இருப்பாங்களா? நீங்க பெத்துட்டீங்க, நீங்க தான் சார் வளர்க்கணும். விலங்குகள் தான் குட்டியை இது பண்ணி வளர்த்துக்கிட்டு விலங்கு யாரும் கல்யாணம் பண்ணி சொல்றது இல்ல, நீங்க தான் சொல்றீங்க. வாடா உட்காரு. என்ன வாடா போடான்னு பேசுறீங்க? நீ என்ன பெரிய டிஸ்ட்ரிக்ட் டைரக்டர்? மீசா அண்ணன் என்ன சொல்றாப்லனா, எக்காரந்த கொண்டு எங்க வீட்ல ஒரு காதல் இருந்துச்சுன்னா ஒத்துக்கவே மாட்டேங்கிறது அவருடைய நிலைப்பாடு. முடிஞ்சா கன்வின்ஸ் பண்ணுங்க பாப்போம். நீங்க காதல் அளிக்கிற பெண்கள் தவறான இடத்துல போய் மாட்டிக்கிறாங்கன்ற ஒரு விழிப்புணர்வு தரீங்க, அது மட்டும்தான். அந்த பையன் நல்ல பையனை கட்டி வைப்பீங்களா? கட்டி வைங்க சார். சொல்லுங்க சார். அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு, அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. கட்டி வைங்க சார். சார் ஒரு நல்ல பையனுக்கு தான் உங்க பொண்ணை கொடுக்கணும்னா உங்க ஜாதிகாரனு கொடுக்குறாங்க சார். என்ன சார் இது கண்டென்ட்டே தப்பா இருக்கு சார். பையன் நல்ல பையனா நல்ல பொண்ணா ஏன் ஜாதி அது வேண்டாம், அது கொளுத்துங்க. ஏன் ஜாதி தான் கொளுத்துங்க. ஏன் ஜாதி? தமிழ் ஜாதிகள்னு ஒன்னு சொன்னீங்கன்னா அதை விட மோசமான விஷயம் எதுவுமே கிடையாது. புதுசா இருக்காங்க.